ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் தான் இது. பட் ஒரு 3 hours ஒரு நல்ல ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி இந்த மூவியை பார்க்கணுன்னு தான் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அவரோட லாஸ்ட் மூவி ஓகே ஃபைன், பட் லாஸ்ட் டான்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஜனநாயகன் வந்து Jan 9 ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா Jan 9 ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தளபதி விஜய் அப்படின்ற ஒரு இதோட போயிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது அதோட எங்களுக்கு ஒரு டபுள் மடங்கான சந்தோஷம். பிகாஸ் சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில், இந்த டைட்டில் வந்து இந்த டைட்டிலோட நாங்கள் இந்த படத்தை பார்ப்போன்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பிகாஸ் அவர் வந்து எலெக்ஷன்லையும் தோத்துருவாருன்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக பேசினாங்க, எல்லாமே நடந்துச்சு. பட் எல்லாத்தையுமே எல்லா தடையும் உடச்சிட்டு அவர் வந்து ஒன் மேன் ஆர்மி ஷோவை காமிச்சாரு. ஸோ எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி கொடுத்துருக்காரு. இந்த படத்துலையும் மேபி இந்த படத்துலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறும். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது FDFSங்கிறது. ஸோ என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் இதில். இந்த மாதிரி தேட்டரில் இவ்வளோ ஒரு க்ரௌட் இருக்கும், தளபதி அதுவும் அவர் ஒருத்தருக்காக இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குன்றதை நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மலேசியா எவ்வளோ FDFS பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் சென்னையில் வந்து அது ரோஹிணி தியேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு கனவு, அதை நிறைவேற்றிச்சு. எப்படி இருக்கு இங்கே அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்குது. க்ரௌட்டு செம்ம ஹியூஜாக இருக்குது. மக்கள்லாம் முதலே வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. நானும் 2 hours முன்னுக்கே வந்துட்டேன். இங்கே டிஜே இருக்குனாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ பெரிய க்ரௌடில் தளபதி படத்தை லாஸ்ட் டைம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஜனநாயகன் வந்து Jan 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆமாம் 6 months டிலே ஆயிருக்கு. ஆமாம். இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டோட படம் வருது. எப்படி கனெக்ட் ஆயிருக்கீங்க FDFS? இது எப்படி எமோஷனலாக இருக்குது? எவ்வளோ எமோஷனல்? நான் போன வாட்டி January 9 பொங்கல் அப்பயே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து வந்தேன் சென்னைக்கு. பட் ரொம்ப சேடாக படம் வெளியாகலை. சென்னையை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் இந்த தடவை ரோஹிணி தியேட்டரில் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிக்கெட் கிடச்சி வந்திருக்கேன். வெரி இமோஷன். திஸ் லாஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் நம்ம சிஎம்மோட படம் வெளியே வராது. ரொம்ப ரொம்ப சேடாக தான் இருக்குது. என்ன ஒரே ஹோப்னா தளபதி சிஎம்மாக ஆயினதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு படம் நடிச்சா நல்லாயிருக்கும். அது ஒரு ஆசை, தனிப்பட்ட ஆசை. ஆனால் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே வெல்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.